அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம பொதுத்தமிழ் இலக்கியத்திற்கு வீடியோ பதிவுகளாக பாட்டு வரோம். இதில் பார்த்திங்கன்னா கடைசி தலைப்பு 10வது தலைப்பாக இலக்கியத்தில் கொடுத்துருப்பாங்க. சமய முன்னோடிகள் பற்றி அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருமூலர், குலசேகர ஆழ்வார், ஆண்டாள், சீத்தலை சாத்தனார், எச்.ஏ. கிருட்டிணனார், உமறு புலவர் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், சிறப்பு பெயர்கள் என்னங்கிறத அந்த தலைப்பு கொடுத்துருப்பாங்க. இது பழைய மற்றும் புதிய தமிழ் புத்தகத்திலிருந்து கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே மணிமேகலையில் சீத்தலை சாத்தனார், எச்.ஏ. கிருட்டிணனார், உமறு புலவர் போன்ற செய்திகளை பார்த்துருப்போம். இருந்தாலும் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாக இதிலிருந்து என்னங்கிறத பார்த்துடலாம். புதுமை விளக்கு, இது 7ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து. வையம் தகலியா வார்க்கடலை நெய்யாக என்ற பாடலை பாடியவர் பொய்கை ஆழ்வார். வையம் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகம். சுடர் ஆலியான் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். வெய்ய என்பதன் பொருள் வெப்ப கதிர் வீசும். பூமி அகல்விளக்காக உருவகம் ஊமைப்படுத்தியுள்ளார். ஒளிக்கின்ற கடல் நெய். வெப்ப கதிர் வீசும் சூரியன், இது சுடர். இவற்றை கொண்டவர் திருமால் என்று இந்த கவிதையில் கூறப்பட்டுள்ளது. முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வார் எங்கு பிறந்தார்? காஞ்சிபுரம் அருகிலுள்ள திருவெக்கா அப்படிங்கிற இடத்தில் பொய்கை ஆழ்வார். இந்த ஆழ்வார்கள் 12 பேரில் இவங்க பிறந்த இடம் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வியாக இருக்கும். அதே மாதிரி முதல் ஆழ்வார்கள் அப்படிங்கிறது 3 பேர். பொய்கை, பூதம், பேயின்னு நாம் வச்சுங்க. பொய்கையில் பூதமும் பேய் இருக்கு அப்படிங்கிறத வச்சிங்கன்னாவே அந்த முதல் ஆழ்வார்கள் யாருங்கிறத நம்ம எழுதிட முடியும். அன்பே தகலையா ஆர்வமே நெய்யாக என்ற பாடலை பாடியவர் பூதத்தாழ்வார். தகலி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு. இந்த செய்யுளில் பார்த்தீங்கன்னா அன்பு அகல் விளக்காகவும், ஆர்வம் நெய்யாகவும், மனது திரியாகவும், நாண ஒளியாகிய சுடரை திருமாலுக்கு ஏற்றினேன் என்று பூதத்தாழ்வார் பாடியுள்ளார். பூதத்தாழ்வார் எங்கு பிறந்தார்? சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் பிறந்தவர் பூதத்தாழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதி யார் பாடியது? பொய்கை ஆழ்வார் பாடியது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை பாடியது பூதத்தாழ்வார். இது 2 முக்கியமான கேள்வி. அந்தாதி என்பது என்ன வகை இலக்கியம்? அந்தாதிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிற்றிலக்கிய வகை இலக்கியமாகும். அந்தாதி என்றால் என்ன? ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதை அந்தாதி என அழைப்பர். அந்தம்னா முடிவு என பொருள், ஆதினா முதல் என பொருள்படும். ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர். ஆழ்வார்கள் பாடிய பாடலின் தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தமாகும். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி ஆவார். முதல் ஆழ்வார்கள் இதை நம்ம பார்த்தோம், 3 பேர். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் முதலாழ்வார்கள் என போற்றப்படுகின்றனர். இடர் ஆளி நீங்குகவே, இத்தொடரில் இடர் என்பதன் பொருள் என்ன? துன்பத்தை குறிக்கும். சான்றோரின் இயல்பு என்ன? உள்ள தூய்மையோடு நன்னெறியில் நடப்பது சான்றோரின் இயல்பு. அன்பு விளக்காக, ஆர்வம் நெய்யாக, சிந்தை இடுதிரி, நாணம்ங்கிறது தகலி. இதுதான் சரியான பொறுத்துக. திருக்கேதாரம் கவிதை 8ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து. பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பலவை முழவு அதிர என்ற வரியை பாடியவர் சுந்தரராவார். கனகச்சுனை என்பதன் பொருள் என்ன? கனகச்சுனை என்பதன் பொருள் பொன்வண்ண நீர்நிலையை குறிக்கும். பண் என்பதன் பொருள் இசை. முரளும் என்பதன் பொருள் முழங்கும். பலவை என்பது பொருள் பார்த்தீங்கன்னா முதிர்ந்த மூங்கலை குறிக்கும். மதவேலங்கள் என்பதன் பொருள் மத யானையை குறிக்கும். முதிர்ந்த மூங்கில்களால் ஆனது எது? புல்லாங்குழல் மற்றும் முழவுதான் முதிர்ந்த மூங்கில்களால் ஆனது. வைரங்களை போன்ற நீர்த்திவளைகளை வாரி இறைப்பது எது? பொன்வண்ண நீர்நிலை. மத யானைகள் எவற்றை வாரி வீசும்? மணிகளை வாரி வீசும். இப்பாடலில் எந்த நகரின் சிறப்பை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? திருக்கேதாரம் நகர் பற்றி. தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் சுந்தரர் ஆவார். சுந்தரரின் சிறப்பு பெயர்கள் தம்பிரான் தோழர், நம்பியூரார் என்று போற்றப்படுகிறார். சுந்தரரின் பாடல்கள் எத்தனை திருமுறைகளாக வைக்கப்பட்டுள்ளது? சுந்தரரின் பாடல்கள் 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. திருத்தொண்ட தொகையை இயற்றியதும் சுந்தரர் ஆவார். எந்த நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிலார் பெரிய புராணத்தை படைத்துள்ளார்? அந்த நூல் திருத்தொண்ட தொகையாகும்.
தேவாரம் யார் பாடிய பாடல்களின் தொகுப்பு? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். 1, 2, 3 திருஞான சம்பந்தர், 4, 5, 6 திருநாவுக்கரசர், 7வது சுந்தரரை சாரும். தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. பதிகம் என்பது எதை குறிக்கும்? பதிகம்மா 10 பாடல்களின் தொகுப்பு. இதே சதகம் பார்த்துருப்போம், 100 பாடல்களின் தொகுப்பாகும். தே கூட்டல் ஆரம் இறைவனுக்கு சூடப்படும் மாலை என பொருள்படும். தே கூட்டல் வாரம் இனிய ஓசை பொருந்திய பாடல்கள் என பொருள்படும். காட்டிலிருந்து வந்து எது கரும்பை தின்றன? காட்டிலிருந்து வந்த வேலங்கள் கரும்பை தின்றன. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்றே குலம் கவிதை. இது 8ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருந்து. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்ற வரியை இயற்றியவர் திருமூலர். நமன் என்பதன் பொருள் யமன், சித்தம் என்பதன் பொருள் உள்ளம், நம்பர் என்பதன் பொருள் அடியார், நாணமோ என்பதன் பொருள் கூசாமல், உய்மீன் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா ஈடேறுங்கள், ஈயில் என்பதன் பொருள் வழங்கினால். திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர் ஆவார். திருமந்திரம் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? 10வது திருமுறையாக. திருமந்திரத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 3000 பாடல்கள். அதனால்தான் தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் பார்த்தீங்கன்னா திருமந்திரமாகும். 14 சித்தர்களில் ஒருவராக விளங்கியவர் திருமூலர். 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் விளங்கியவர் திருமூலர் ஆவார். அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவரவரும் எதை கண்டு அஞ்சமாட்டார்கள்? உயிரை கவரவரும் யமனை, அதாவது நமனை கண்டு அஞ்சமாட்டார்கள். ஒன்றே குலம் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். ஒன்றே என்று கருதி வாழ்வது, அதாவது ஒன்றே குலம் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். 8ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து மெய்ஞான ஒளி. இது கவிதை. பகராய் என்பதன் பொருள் தருவாய், பராபரம் என்பதன் பொருள் மேலான பொருள், அறுத்தவருக்கு என்பதன் பொருள் நீக்கியவருக்கு, ஆனந்த வெள்ளம் என்பதன் பொருள் இன்பப் பெருக்கு, ஐம்பொறிகளை அடக்கி ஆள்வது மிக அரிய செயல் என்றவர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு ஆவார். குணங்குடி மஸ்தான் சாஹிபுவின் இயற்பெயர் என்ன? சுல்தான் அப்துல் காதராகும். இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தவர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு ஆவார். குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு எந்தெந்த இடங்களில் தபம் இயற்றி ஞானம் பெற்றார்? சதுரகிரி, புறாமலை, நாகமலை போன்ற இடங்களில் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு இயற்றிய சில நூல்கள் எக்காலக்கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி போன்ற நூல்களாகும். அடக்கத்தாமாய ஐம்பொறிகளை கட்டி என்ற வரி எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? அந்த நூல் குணங்குடியார் பாடற்கோவை நூலாகும். மனிதர்கள் தம் தீய வழியில் செல்லாமல் எவற்றை காக்க வேண்டும்? ஐம்பொறிகளை காக்க வேண்டும். நாணியர் கருத்துக்களை மக்களிடம் என்ன செய்தனர்? பகர்ந்தனர். உயிர்குணங்கள். இது 8ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருந்து. அறிவு, அருள், ஆசை, அச்சம் என்ற வரியை இயற்றியவர் இறையரசன். இறையரசனின் இயற்பெயர் சேசுராஜா என்பதாகும். இறையரசன் என்ன பணியாற்றினார்? கல்லூரி ஒன்றில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். கன்னிப்பாவை எனும் நூலை இயற்றியவர் இறையரசன். இறையரசன் எந்த நூலை தழுவி கன்னிப்பாவை நூலை இயற்றியுள்ளார்? ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை. நிறை என்பதன் பொருள் மேன்மை, பொறை என்பதன் பொருள் பொறுமை, மையல் என்பதன் பொருள் விருப்பம், ஓர்ப்பு என்பதன் பொருள் ஆராய்ந்து தெளிதல், அழுக்காறு என்பதன் பொருள் பொறாமை, இகல் என்பதன் பொருள் பகை, மன்னும் என்பதன் பொருள் நிலை பெற்ற என்பதாகும். பாவை நோன்பு என்றால் என்ன? மார்கழி திங்களில் பொழுது விடியும் முன்னே பெண்கள் துயிலெழுந்து பிற பெண்களையும் எழுப்பிக் கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வணங்கும் வழக்கத்திற்கு பெயர்தான் பாவை நோன்பு ஆகும். திருமாலை சென்று பெண்கள் வழிபட பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை. சிவபெருமானை சென்று பெண்கள் வழிபட பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் மாணிக்க வாசகரை இயற்றிய திருவெம்பாவை. அப்போ திருவெம்பாவை சிவனுக்கு, திருப்பாவை பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்தவர் வாழ்க்கையை கொண்டு பொறாமை, அதாவது அழுக்காறு கொள்ளக்கூடாது. நாம் நீக்க வேண்டிய ஒன்று ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சோர்வு ஆகும். நிறை என்பது மேன்மையை குறிக்கும், பொறை என்பது பொறுமை, மதம் என்பது கொள்கை, மையல் என்பது விருப்பத்தை குறிக்கும். நாச்சியார் திருமொழி 9ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகம்.
சதிர் என்பதன் பொருள் நடனம். தாமம் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாலை. மது என்ற அரக்கனை அழித்தவர் கண்ணன். ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பின் பெயர் 4000 திவ்ய பிரபந்தம். ஆண்டாள் பாடிய பாடல்கள் யாது? திருப்பாவை, நாச்சியார் திருமொழி போன்றவற்றை பாடியுள்ளார். இறைவனுக்கு பாமாலையோடு பூமாலையும் சூடியவர் ஆண்டாள் ஆவார். ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர்? 12 பேர். நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை 140. ஆண்டாள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? சூடிக் கொடுத்த சுடர்குடி என்று போற்றப்பட்டார். திருமாலை வழிபட்டவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்னு பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் ஆவார். பெருமாள் திருமொழி கவிதை, இது 10ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து. பெருமாள் திருமொழியை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தின் எத்தனையாவது திருமொழியாக உள்ளது? 5ஆம் திருமொழி. குலசேகர ஆழ்வார் அவருடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு. பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 105 பாடல்கள் உள்ளன. மாயம் என்பதன் பொருள் விளையாட்டு. மாளாத என்பதன் பொருள் தீராத. வித்துவக்கோடு என்னும் ஊர் எங்குள்ளது? பாலக்காடு, கேரளாவில் உள்ளது. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் என்ற வரியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் வித்துவக்கோட்டம்மா என்ற எந்த தெய்வத்தை அன்னையாக உருவகித்து பாடுகிறார்? பெருமாளை அன்னையாக உருவகித்து பாடுகிறார் குலசேகர ஆழ்வார். சுடினும் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா சுட்டாலும் என பொருள்படும். திருச்சாளல், இது 11ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருந்து. மொழி விளையாட்டின் மூலம் இறைவனின் பெருமை பேசும் செய்யுள் வகை திருச்சாளல். சாளல் என்பது பெண்கள் விளையாடும் ஒரு விளையாட்டு. திருமங்கை ஆழ்வார் சாளல் வடிவத்தை எந்த நூலில் பயன்படுத்தியுள்ளார்? பெரிய திருமொழியில். திருவாசகம் எத்தனையாவது திருமுறையாகும்? இது 8ஆம் திருமுறையாக உள்ளது. திருவாசகத்தை இயற்றியவர் மாணிக்கவாசகர் ஆவார். மாணிக்கவாசகர் இயற்றிய நூல்கள் யாவை? திருவாசகம் மற்றும் திருக்கோவை. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் ஆவார். மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் திருவாதவூர் ஆகும். மாணிக்கவாசகர் எங்கு பணியாற்றினார்? அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார். திருவாசகத்தில் எத்தனை திருப்பதிகங்கள் உள்ளன? 51 திருப்பதிகங்கள். திருவாசகத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 658 பாடல்கள். திருவாசகத்தில் எத்தனை சிவத்தலங்கள் பாடப்பட்டுள்ளன? 38 சிவத்தலங்கள். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது ஒரு முதுமொழியாகும். அடுத்தது ரச்சனை யாத்திரிகம், 12ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து. ரச்சனை யாத்திரிகம் இயற்றியவர் H.A. கிருட்டிணனார். அனைத்து சமயங்களின் அடிப்படை மனித கொள்கைகள் யாவை? நிறைய அன்பு, குறையாத ஆர்வம், தொடரும் நெகிழ்ச்சி, தொண்டில் மகிழ்ச்சி. இதான் அனைத்து சமயங்களின் அடிப்படை மனித கொள்கைகளாக விளங்குகின்றன. இறைமகன் எதற்கு உடன்பட்டு நின்றார்? தன்னை பிறர் கயிற்றால் கட்டும்போது உடன்பட்டு நின்றார். இறைமகன் தன்னை இகழ்ந்து பேசியவர்களைக் கண்டு எவ்வாறு நின்றார்? சினந்து வருந்தத்தக்க மறுசொல் கூறாமல் நின்றார். இறைமகனை கொல்ல யார் முன்கொண்டு போய் நிறுத்தினர்? போந்தியு பிலாத்து என்னும் ஆளுநர் முன்பு கொண்டு போய் நிறுத்தினர். உண்ணலீர், இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா எண்ணாதீர்கள். பிணித்தமை, கட்டியமை. நீச, அழிந்த. நேசம், அன்பு. வள்ளியதை, உறுதியை. ஏதமில், குற்றமில்லாத. நுவன்றிலர், கூறவில்லை. உதவி, கடல். கூவல், கிணறு. ஆக்கினை, தண்டனை. நிர்ணயம், உறுதி. சிரம், தலை. கண்டகர், கொடியவர். வாரிதி என்பது கடலை குறிக்கும். இலக்கண குறிப்பு: கருந்தடம், வெங்குருதி. இது பண்பு தொகைகள். வெந்து, சினந்து, போந்து இதெல்லாம் வினையச்சங்களை குறிக்கும். உண்ணலீர், முன்னிலை பன்மை வினைமுற்று. ஓர்மீன், ஏவல் பன்மை வினைமுற்று. சொற்ற, திருந்திய பெயரச்சங்கள். பாதகர் என்பது வினையாளனையும் பெயர். ஊன்ற என்பது அடுக்கு தொடரை குறிக்கும். ரச்சனை யாத்திரிகம் முதல் பதிப்பாக எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1894ஆம் ஆண்டு மே திங்கள் வெளியிடப்பட்டது. எந்த மாத இதழில் ரச்சனை யாத்திரிகம் 13 ஆண்டு தொடராக வெளிவந்தது? நற்போதகம் என்னும் இதழ், இது திருநெல்வேலியிலிருந்து வெளிவந்தது. இதில் தான் 13 ஆண்டு காலமாக நற்போதகம் இதழில் ரச்சனை யாத்திரிகம் வெளிவந்தது.
கிறித்துவ கம்பர் என்று போற்றப்படுபவர் எச்.ஏ. கிருட்டிணனார். இரட்சணை யாத்திரிகம் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? ஜான் பன்யன் என்பவர் ஆங்கிலத்தில் எழுதிய பில்கிரிம்ஸ் புரோக்ரஸ் என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது. இரட்சணை யாத்திரிகம் எத்தனை பாடல்களை கொண்டது? 3766 பாடல்கள் கொண்டது. இரட்சணை யாத்திரிகத்தின் பருவங்கள் என்ன? இதில் 5 பருவங்கள்: ஆதி பருவம், குமார பருவம், நிதான பருவம், ஆரணிய பருவம், இரட்சணிய பருவம் என 5 பருவங்கள் உள்ளன. எச்.ஏ. கிருட்டிணனார் இயற்றிய மற்ற நூல்கள் என்னென்ன? போற்றி திரு அகவல், இரட்சணிய மனோகரம் போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார். திருமந்திரம் 8ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இருந்து உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்ற வரி இடம்பெற்ற நூல் திருமந்திரம். திருமந்திரம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமூலர். தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். திருமந்திரம் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? 10வது திருமுறை. திருமந்திரத்தில் புகழ்பெற்ற தொடர் என்ன? ஒன்றே குலம் ஒருவனே தேவன். திருமூலரின் காலம் 5ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி. திருமந்திர பாடலில் உள்ள 3ஆம் தந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 724 பாடல்கள். திருமந்திரத்தின் நூல் அமைப்பு என்ன? 9 தந்திரங்கள், 232 அதிகாரம், 3000 பாடல்கள் கொண்டது. தந்திரங்களாக பிரிக்கப்பட்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருமந்திரம் ஆகும். திருமந்திரத்தில் உள்ள சிறப்பு தொடர் சில கூறுக. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற சிறப்பு தொடர் இடம்பெற்றுள்ளது. மாணிக்கவாசகர் 10ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம் வாழ்த்துங்கிற பகுதியிலிருந்து அழுது அடியடைந்த அன்பர் மாணிக்கவாசகர். இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. மெய்தான் அரும்பி விதிர் துன் விரையார் என்ற வரியை பாடியவர் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் மதுரைக்கு அருகிலுள்ள திருவாதவூர். மாணிக்கவாசகர் யாரிடம் பணியாற்றினார்? அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார். மாணிக்கவாசகர் யாரால் ஆட்கொள்ளப்பட்டார்? திருப்பெருந்துறை இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார். மாணிக்கவாசகர் எழுதிய நூல்கள் திருவாசகம் மற்றும் திருக்கோவை. மாணிக்கவாசகரின் காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. மாணிக்கவாசகர் எழுப்பிய கோவில் எங்குள்ளது? திருப்பெருந்துறை புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது. திருவாசக நூல் எத்தனை பாடல்கள் கொண்டுள்ளது? 658 பாடல்கள். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். 100 பாடல்களை கொண்ட நூல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சதகம். 10ன்னா பதிகம்னு பார்த்தோம், 100ன்னா சதகம். மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறையில் எந்த இறைவன் கோவிலை கட்டினார்? சிவன் கோயிலை. திருவாசகத்தை சிறப்பிக்க கூறும் தொடர் எது? திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். சைவ திருமுறைகள் மொத்தம் 12. திருவாசகம் எத்தனையாவது திருமுறையாக வந்துள்ளது? 8ஆம் திருமுறை. ஆண்களில் கால்களில் அணியும் அணிகலன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழல். விரை என்பதன் பொருள் மனம். உலக வரலாற்றில் மேதையான மாணிக்கவாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை என்று கூறியவர் ஜி.யு. போப். இகல் என்பதன் பொருள் பகை. கிழக்காம் தலை என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா தலைகீழ் என பொருள்படும். தேவாரம் 10ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இருந்து நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் என்ற பாடலை பாடியவர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசரின் இயற்பெயர் மறுநீக்கியார் என்பதாகும். திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாரூர், கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டி அருகில் பிறந்தார். திருநாவுக்கரசனின் தமக்கை பெயர் திலகவதியார். நாமார்க்கும் குடியெல்லோம் பாடல் எந்த பாடலுக்கு முன்னோடியாக திகழ்ந்தது? பாரதியின் அச்சமில்லை அச்சமில்லை பாடலுக்கு. நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் என்ற வரி எந்த திருமுறையில் காணப்படுகிறது? 6ஆம் திருமுறையில். திருநாவுக்கரசனின் வேறு பெயர்கள் தர்மசேனர், அப்பர், வாசீகர் என்றெல்லாம் போற்றப்படுகிறார். அதாவது வேறு பெயர்களாக உள்ளன. தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசரின் தேவார பாடல்கள் எந்தெந்த திருமுறையில் வருகிறது? திருஞான சம்பந்தர் 1, 2, 3, 4, 5, 6 திருமுறை திருநாவுக்கரசர் உடையது. திருநாவுக்கரசரின் காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. சீத்தலை சாத்தனார் பெயர் என்ன? அவருடைய மதுரை கூலமாணிகன் சீத்தலை சாத்தனார் ஆகும். சீத்தலை சாத்தனார் அவருடைய இயற்பெயர் சாத்தனார். சீத்தலை சாத்தனார் ஊர் எது? சீத்தலை திருச்சிராப்பள்ளி அருகில். சீத்தலை சாத்தனார் காலம் 2ஆம் நூற்றாண்டு.
மணிமேகலையின் அடிகள் 4755 அடிகள் கொண்டது. காதைகள் 30 காதைகள். மணிமேகலை பாவகை நிலைமண்டில் ஆசிரியப்பா. மணிமேகலை சமயம் பார்த்தீங்கன்னா பௌத்த சமயத்தை சார்ந்த நூல். தண்டமிலாசான் சாத்தான் நன்னூர் புலவன் என சாத்தனாரை பாராட்டியவர் இளங்கோவடிகள். மணிமேகலை நூலின் சிறப்பு பெயர்கள் மற்றும் காரணங்கள். மணிமேகலை துறவு அப்படின்னு ஏன் அழைக்கப்படுகிறது? மாதவியின் மகளான மணிமேகலை இளமையிலேயே துறவு பூண்டுவதை கூறுவதால். முதல் சமய காப்பியம் பௌத்த சமய கொள்கைகளை வலுவாக எடுத்து கூறி வலியுறுத்துவதால். அறக்காப்பியம் எக்காலத்திற்கும் ஏற்ற அறங்களை எடுத்து கூறுவதால். சீர்திருத்த காப்பியம் பரத்தை ஒழிப்பு, மது ஒழிப்பு, சிறை ஒழிப்பு, சாதி ஒழிப்பு, பசி ஒழிப்பு, கொலை, களவு ஒழிப்பு முதலான சமுதாய சீர்திருத்தங்களை பேசுகிறதுனால சீர்திருத்த காப்பியம். புரட்சி காப்பியம் பரத்தையின் மகளை அறத்தின் தலைவியாகவும் துறவியாகவும் மாற்றி காட்டியுள்ளதால் இது புரட்சி காப்பியமாக விளங்குகிறது. கதை களஞ்சிய காப்பியம் கிளை கதைகளை மிகுதியாக கூறுவதால். பசிப்பினி மருத்துவ காப்பியம் அமுத சுரபியை கொண்டு அனைவரின் பசிப்பினையும் மணிமேகலை போக்கியதால். பசு போற்றும் காப்பியம் பசுவின் பெருமைகளை ஆபுத்திரன் மூலம் எடுத்து கூறுவதால் இது பசு போற்று காப்பியம். அப்பனா மணிமேகலை துறவு, முதல் சமய காப்பியம், அறக்காப்பியம், சீர்திருத்த காப்பியம், புரட்சி காப்பியம், பசிப்பினி மருத்துவ காப்பியம், கதை களஞ்சிய காப்பியம், பசு போற்று காப்பியம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. இந்தியாவை நாவலந்தீவு என்று குறிப்பிடும் நூல் பார்த்தீங்கன்னா மணிமேகலையாகும். தமிழ் தோன்றிய முதல் சமய காப்பியம் மணிமேகலை. உலகில் முதலில் தோன்றிய பெண் துறவி மணிமேகலை. சீத்தலை சாத்தனாரும் யாரும் சமகாலத்தவர் இளங்கோவடிகள். எங்கே கூலவாணிகம் செய்து வந்ததால் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என அழைக்கப்படுகிறார். மதுரையில். இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை. பாதத்தில் சகசர அல்லது சக்கர ரேகை அமைய பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாதத்தில் சகஸ்ர அல்லது சக்கர ரேகை 1000 அமைய பெற்றவர் புத்தர். கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் மணிமேகலை. மணிமேகலையை விரும்பியவன் உதயகுமரன். மணிமேகலையின் தோழி பெயர் பார்த்தீங்கன்னா சுதமதி ஆகும். மணிமேகலா தெய்வம் எங்கு தூக்கி சென்று 3 வரங்களை அளித்தது? மணிமேகலா தெய்வம் மணிபல்லவ தீவிற்கு தூக்கி சென்று 3 வரங்களை அளித்தது. மணிமேகலை யார் உதவியால் அமுத சுரபியை பெற்று புகார் நகரை அடைந்தாள்? தீபதிலகையின் உதவியால். மணிமேகலை யார் அறிவுரைப்படி ஆதிரையிடம் முதலில் அமுத சுரபியில் பிச்சை பெற்றாள்? அரவணடிகளின் அறிவுரைப்படி. அமுத சுரபி முற்பிறவையில் யாரிடம் இருந்தது? ஆபுத்திரனிடம். பேய் பெண்ணான காய சண்டிகையை அழகான பெண்ணாக மாற்றியவள் மணிமேகலை. சமய பூசலுக்கு வித்திட்ட தமிழின் 2ஆம் காப்பிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. தமிழை பக்தி மொழி இரக்கத்திய மொழி என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனிநாயகர அடிகளார் ஆவார். எச்.ஏ. கிருட்டிணனார், அதை இப்போ தான் நம்ம பார்த்தது தான். எச்.ஏ. கிருட்டிண பிள்ளை இயற்பெயர் பார்த்தீங்கன்னா கிருட்டிணனார் ஆவார். எச்.ஏ. கிருட்டிண பிள்ளை ஊர் பார்த்தீங்கன்னா கரையிருப்பு திருநெல்வேலியில் உள்ளது. எச்.ஏ. கிருட்டிண பிள்ளையின் பெற்றோர் சங்கர நாராயணார், தெய்வநாயகி அம்மாள். கிருட்டிண பிள்ளையின் காலம் 23/4/1827 முதல் 3/2/1900 ஆண்டு வரை. எச்.ஏ. கிருட்டிண பிள்ளை இயற்றிய நூல் இரட்சணிய சமய நிர்ணயம், இரட்சணிய மனோகரம், இரட்சணிய குரல், இரட்சணிய யாத்ரீகம், போற்றி திருவகவல், இரட்சணிய பாலபோதனை போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார். கிறித்துவ கம்பர் என அழைக்கப்பட்டவர் எச்.ஏ. கிருட்டிண பிள்ளை. எச்.ஏ. கிருட்டிணனார் யாரிடம் தமிழ் இலக்கியம் கற்றார்? தன் தந்தையிடம். எச்.ஏ. கிருட்டிணனார் யாரிடம் இலக்கணங்களை கற்றார்? மாணிக்க வாசக தேவரிடம். எச்.ஏ. கிருட்டிணனார் யாரிடம் வடமொழியை கற்றார்? பிளவன ஜோதிடரிடம் வடமொழியை கற்றார். எச்.ஏ. கிருட்டிணனார் எந்த பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றினார்? சாயர்புரம். எச்.ஏ. கிருட்டிணனார் எழுதி கிடைக்காத நூல்கள் எது? இரட்சணிய குரல், இரட்சணிய பால போதனை போன்ற நூல்களாகும். கல்மனதை கரையச் செய்யும் பக்தி பாட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இரட்சணிய மனோகரம். இரட்சணிய யாத்ரீகம் அப்படின்னா பொருள் என்ன? ஆன்ம ஈடேற்றத்தை விரும்புபவர் அல்லது பொருள் இறைவனை நோக்கி செல்லும் பயணம். இரட்சணிய யாத்திரிகம் அப்படின்னா சிந்தனை யாத்திரை என பொருள்படும். ஜான் பன்னியன் என்ற ஆங்கில நூலாசிரியர் எழுதிய பில்கிரிம்ஸ் புரோகிரஸ் என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் இரட்சணிய யாத்திரிகமாகும். இரட்சணிய யாத்திரிகம் சில மேற்கோள்கள்.
தன்னறிய திருமேனி சதைப்புண்டி தவப்பெய்து பன்னறிய பலபாடு படும்போதும் புரிந்தெந்தாய் இன்னதென அருகில்லார் தாம் செய்வதிவர் பிழையை என்ற முக்கிய மேற்கோள்கள் கொண்டுள்ளது. இயேசு பெருமான் எங்கே மரியன்னைக்கு மகனாக பிறந்தார்? பெத்தலகேமில். இயேசுவின் தந்தையார் சோசப்பு. ஏரோது மன்னனின் கொடுமைக்கு பயந்து எங்கே சென்றனர்? எகிப்து. ஏரோது மன்னன் இறந்த பிறகு எங்கே வந்தனர்? இஸ்ரேலுக்கு அருகுள்ள நாசரேத்திற்கு வந்தனர். இயேசு யாரிடம் திருமுழுக்கு பெற்றார்? யூதேய காட்டிலிருந்த புனித யோவானிடம். இயேசு எத்தனை சீடர்களை கொண்டிருந்தார்? 12 சீடர்கள். யார் மரபுகளை மீறியதாக கூறி இயேசுவிற்கு மரண தண்டனை விதித்தான்? பிலாத்து மன்னன். யூதேவ். எந்த நூலின் இடையே தேவாரம் எனும் பெயரில் அமைந்த இசைப்பாடல்கள் அமைந்துள்ளன? இரட்சணிய யாத்திரிகம். கிறித்துவர்களின் தேவாரம் என அழைக்கப்படும் நூல் இரட்சணிய மனோகரமாகும். மூவாத முதல்வனை முதுசுருதி முழுப்பொருளை ஓவாத பெருங்குணத்து உத்தமனை உலகனைத்தும் என்ற வரியை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா H.A. கிருஷ்ணபிள்ளை ஆவார். ஹென்றி ஆல்பர்ட் என்பதன் சுருக்கம் தான் H.A. ஹென்றி பாடம் நடத்தியவர். ஆல்பர்ட் ஞானஸ்தானம் வழங்கியவராவார். இரட்சணிய மனோகரத்தின் பெரும்பகுதி பாடல்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டவை? இரட்சணிய யாத்திரிகத்திலிருந்து. இரட்சணிய யாத்திரிகம் நூலமைப்பு 5 பருவங்கள் 47 படலங்கள் 3776 பாடல்கள் கொண்டுள்ளது. அடுத்தவர் உமறுப்புலவர். உமறுப்புலவர் பிறந்த ஊர் நாகலாபுரம், தூத்துக்குடி. அவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. உமறுப்புலவின் பெற்றோர் செய்கு முகமது அலியார். உமறுப்புலவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன? சீரா புராணம், முதுமொழி மாலை 80 பாக்கள் கொண்டது. சீதக்காதி நொண்டி நாடகத்தை இயற்றியுள்ளார். உமறுப்புலவரை ஆதரித்தவர் அப்துல் காதர் மரக்காயர் ஆவார். சீரா புராணத்தின் காண்டங்கள் என்ன? விலாதத்து காண்டம் 24 படலங்கள் கொண்டது. பிறப்பியர் காண்டம் பிறப்பும் இளமையும் திருமணமும். நுபுவத்து காண்டம் 21 படலங்களை கொண்டது. செம்பொருட்காண்டம் திருமறை அருளப்பட்டது மக்கத்து நிகழ்வுகளை கூறுவது. ஹிஜ்ரத்து காண்டம் 47 படலங்கள். செல்வியர் காண்டம் மக்கத்தை விட்டு பெருமகனார் மதீனம் செல்லுதல். மக்காட்டு மதீனா செல்வாரு. உமறுப்புலவர் யாருடைய மாணவர்? எட்டயபுரம் கடிகை முத்து புலவர் மாணவர். இஸ்லாமிய கம்பர் என அழைக்கப்படுபவர் உமறுப்புலவர். உமறுப்புலவர் எங்கே அவைக்கள புலவராக இருந்தார்? எட்டயபுரத்தில். யார் வேண்டுகோளுக்கு இணங்க உமறுப்புலவர் சீரா புராணத்தை இயற்றினார்? அப்துல் காதிர் மரைக்காயர் என்ற வள்ளல் சீதக்காதியின் வேண்டுகோளுக்கு இணங்க. உமறுப்புலவர் யார் உதவியால் சீரா புராணத்தை நிறைவு செய்தார்? அபுல் காசிம் என்ற வள்ளல் உதவியால். சீரா புராணம் நூல் அமைப்பு 3 காண்டம் 92 படலங்கள் 5027 விருத்த பாடல்கள் கொண்டது. சீரா புராணம் என்ற சொல் எதை குறிக்கும்? வாழ்க்கை வரலாற்றை. சீரா புராணம் யார் வரலாற்றை எடுத்து கூறும் நூல்கள்? நபிகள் நாயகம். சீரத் என்ற அரபு சொல் என்னவென்று வழங்கப்பட்டது? சீரா என்று வழங்கப்பட்டது. சின்ன சீராவை இயற்றியது பனு அகமது மரைக்காயர். மகனின் தூய வாழ்வு முழுவதும் எந்த நூலில் பாடி முடிக்கப்பட்டது? சின்ன சீரா. சின்ன சீராவின் நூலமைப்பு 39 படலங்கள் 5829 விருத்தங்கள் 2145 பாடல்கள் கொண்டது. அகமது என்னும் திருப்பெயரை பெற்றவர் முகமது நபி ஆவார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம இலக்கியத்திற்கு 10 தலைப்புகளும் பார்த்தோம். அடுத்த வீடியோ பதிவிலிருந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழறிஞர்களும் தமிழ் தோண்டும் ஒரு 21 தலைப்புகள் இருக்குது. இதே மாதிரி புதிய மற்றும் பழைய தமிழ் புத்தகத்திலிருந்து 1 by 1 பாட்டு வரலாம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.